எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலுக்கு வெல்கம். இந்த பழங்காலத்து ராஜாக்களுடைய கதையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹிஸ்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவும் இருக்கட்டும், இது எல்லாமே நாம் படமாக பார்த்துருப்போம். பட் ஆனால் ஒரு ஹாட் ஸ்டார் ஒரிஜினல்ஸ் ஒரு வெப் சீரியஸாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஹை பட்ஜெட் வெப் சீரியஸ் தி எம்பயர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ்லையும் டப் பண்ணி அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வெப் சீரிஸில் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோட்லையும் 40 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் டக்குன்னு இதை முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷர், அதாவது ரூதர்ஃபோர்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தவங்க புக் எழுதியிருந்தாங்க. அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த முழு வெப் சீரிஸுமே எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸில் வந்து பாபர் அப்படிங்கிறவங்க ஒரு முகல் அப்படின்ட்டு கூட சொல்லலாம், ஒரு எம்பையராக இருந்திருக்காங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அவங்களுடைய கதை, அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் பாபர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கதை, அதாவது அந்த பாபருடைய கதையை வந்து சொல்கிறது தான் இந்த முழு வெப் சீரிஸு. ஸோ இந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா பாபருடைய எனிமீஸ்லாம் யார் யார் இருந்தாங்க, பாபர் எந்தெந்த இடத்துல ரூல் பண்ணும் அப்படின்ட்டு நினச்சாங்க, கடைசியில் அவங்க அதாவது அவங்க வாரிசு வந்து எப்படி சிம்மாசனத்தில் உட்காடுறாங்க, அவங்க என்னென்ன பேட்டில்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, அப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்தக்கூடிய சில பர்சனல் விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப் சீரிஸ் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லெவலில் ஒரு நல்ல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு ஹை பட்ஜெட் வெப் சீரிஸ் அப்படின்ட்டு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இந்த வெப் சீரிஸ்க்கு செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், மற்றபடி இதோட செட்ஸ், இதோட ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், ஸ்கேல், அப்புறம் டெக்கரேஷன், அனிமேஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே அழகாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு வெப் சீரிஸை வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே செலவு பண்ணி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. பாகுபலி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நல்ல செட்ஸு, ஃப்ரேம்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுக்காகவே நீங்கள் இந்த வெப் சீரிஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இதில் வந்து நடிச்சிருக்காங்க. அதாவது தீனோ மோரியா, குணால் கபூர், திருஷ்டி, ஷபானா ஆஸ்மி, ராகுல் தேவ் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய மெயின் லீட் கேரக்டர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் டப்பிங் அப்படின்ட்டு தான் சொல்லணும். தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருந்தது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண தமிழ் அப்புறம் பழங்காலத்து தமிழையும் வந்து மிக்ஸ் பண்ணி பேசின மாதிரி இருந்தது. சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனாலும் சில பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு சும்மா 4-5 பேரை மட்டும் வச்சு இதில் வந்து டப் பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸ்லி. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரியலிஸ்டிக் ஃபார்ம் வந்து டப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகுது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா, மற்றபடி எக்ஸிக்யூஷன் படியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் நல்ல பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா இவ்வளோ அளவுக்கு நல்லா செலவு பண்ணி ஒரு வெப் சீரிஸை வந்து எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கணும், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே செலவு பண்ணி ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஏற்படணும் இல்லையா, அடுத்தது என்ன நடக்கும், நாம் அடுத்தது பார்க்கலாமா வேணாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேக்டர் வந்து இதில் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு தான் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் கேரக்டரோட ரைட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. மற்றபடி இதோட எக்ஸிக்யூஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க எடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான டாபிக் தான், ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக் தான். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாம் வந்து கண்டிப்பாக அதை கடைசி வரலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து வரும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒன்று காமிக்கிறாங்க, அப்புறம் மிடில் வேறு 3 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க, அதுக்கடுத்தது மறுபடியும் வராங்க, அதுக்கடுத்தது 10 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றி போனதுனால நமக்கு அதை திங்க் பண்ணுறதுக்கு கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸிக்யூஷன் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு தோணுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனும் சரி, கலர் கிரேடிங்கும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது ஃப்ரேமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருந்தது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் ரொம்ப வருஷம் கழித்து அந்த ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்.
சொல்லணும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கட்டும், அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து சேமாக இருக்குது. அதாவது வயசானவங்க மாதிரியே தெரியலை. கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது பாபர் ரோல் பண்ணவங்க வந்து மாடரேட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னமும் நல்ல எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. பட் ஆனாலும் இந்த ஒரு வெப் சீரிஸில் வில்லன் வருவாங்க. அதாவது ஷேபானி கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பியர்ட்லாம் வச்சு, முடிலாம் வச்சு, கண்ணில் மைலாம் போட்டு டெரராக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்பவே ஹைலைட்டிங்காக தெரிஞ்சுது. ஸோ இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்கும்போதே முதல் 5 எபிசோட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா போகும். ஏன்னா அந்த ஒரு வில்லன் இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அதாவது த்ரோன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபர் அப்படிங்கிறவங்களே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டை வந்து ஆழ்ந்தாங்க இல்லையா. ஹிஸ்ட்ரி எனக்கு அவ்வளோக்கும் தெரியாது, பட் எங்கேயோ படித்தேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ஸ்டோரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நாம் இதில் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ போருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க. அப்புறம் வந்து என்ன நடந்தது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி இமோஷனலான சீன்ஸ்க்குலாம் நம்ம வந்து கனெக்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்த கேரக்டரோட ரைட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து ரொம்பவே நல்லா டெவலப் பண்ணலை. இப்போ நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒரு கேரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கனெக்ஷன் ஏற்படும். ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்பவே டென்ஷனில் இருப்போம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போடுறாங்க அப்படின்னா நமக்கு அது எஃபெக்டே பண்ணாது. ஆக்சுவலாக அந்த கதையிலே வந்து எஃபெக்டே பண்ணாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ட்டு சொல்லும் போது நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூவும் போட்டிருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் மற்ற வெப் சீரிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பாப்கார்ன் எடுத்துகிட்டு இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இதை பார்க்கும்போது வில்லன் யார், அப்புறம் நல்லவங்க யார் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாபர்லாம் வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்ட்டு தான் வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள வில்லனாக காமிச்சிருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு வில்லன் அவங்கள நல்லவங்களாக காமிச்சிருக்கலாம், இல்லாட்டி 2 பேரையுமே வந்து வில்லனாக காமிச்சிருக்கலாம். ஏன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து வில்லனா நல்லவங்களாக தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. 2 வில்லனும் வந்து சண்டை போடலாம். அந்த மாதிரியும் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் வேற லெவல் யூனிக்காகவும் இருந்திருக்கும் இந்த ஒரு வெப் சீரிஸ். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு பழங்காலத்து படமாச்சு, அது வந்து ராஜாக்கள் இருந்த படமாச்சு, அப்போ வார் சீன்ஸில் நிறைய காமிப்பாங்களோ அப்படின்ட்டு நினைப்பீங்க. பட் ஆனால் கடைசி 6th இல்லாட்டி 7th எபிசோட்ஸில் தான் வந்து உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ராமா மாதிரி அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, அது பேசுவாங்க, இது பேசுவாங்க, அதே மாதிரியே நடந்துட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் இருக்க நிறைய சீன்ஸ் வந்து மற்ற ஒரு வெப் சீரிஸாக இருக்கட்டும், மூவிஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த பத்மாவத் மூவி பார்த்துருப்பீங்க, பாஜிராவ் மஸ்தானி மூவி கூட பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் சஞ்சய் லீலா பன்சாலி தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிற சில ஃப்ரேம்ஸும் வந்து இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த கால் ட்ரோகோ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, வில்லனாக இருப்பாங்க, சீசன் ஸ்டார்டிங்லலாம் வருவாங்க. அவங்களிருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஷபானி கானோட கேரக்டர் டிசைன் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் பாஜிராவ் மஸ்தானிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இறக்க போகும்போது ஒரு நல்ல விஜுவலைசேஷன் மாதிரி காமிக்கும். அதே மாதிரி கடலில் போய் அந்த மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் நிறைய சீன்ஸ்லாம் வந்து மற்ற விஷயங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரிவெஞ்ச், அப்புறம் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் இந்த கான்ஸ்பிரசி, ஆர்ட் டைரக்ஷன், அப்புறம் இந்த எராவோட ரீக்ரியேஷன், அப்புறம் மற்றபடி இந்த விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், 3D விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப் சீரிஸை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இது என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது தமிழ் அவைலபிளாக இருக்குது. 8 எபிசோட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் டக்குனும் இதை முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். இது வரை என்னோட வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் இதை பார்த்தீங்களா இல்லையா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. வேற ஏதாச்சும் வெப் சீரிஸ் மூவிஸ், புது வெப் சீரிஸ் மூவிஸோட ரிவ்யூ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. நான் அதை போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.